இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நாங்கள் போதகர்கள் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கிற நேரத்தில் எங்களோட சேர்ந்து நீங்களும் வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை அங்கே பரிசுத்த ஆவியானவர் அடையாளமிட்டிருப்பதை பார்க்கிறோம். நம்பிக்கையோட இந்த ஆண்டிலே கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சபைக்கு நிறைவேற்றி தருவார் என்கிற நம்பிக்கையோடு வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருமுறை கூட ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருமுறை கூட ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தில் கரங்களை வச்சு ஒரு ஆமேன் சொல்லுங்கள், இன்னொரு ஆமேன் சொல்லுங்கள், இன்னொரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், கொழுமையானவைகளினால் உங்களை பூரிப்பாக்குவேன், நன்மைகளால் உங்களை திருப்தியாக்குவேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சந்தோஷத்தோட சொல்லுங்க, கொழுமைகளினாலே, கொழுமையானவைகளினாலே உங்களை பூரிப்பாக்குவார், நன்மைகளினாலே உங்களை திருப்தியாக்குவார். நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த ஆண்டு கொழுமையானவைகளினாலே கர்த்தர் என்னை பூரிப்பாக்குவார். நிச்சயமாகவே இந்த ஆண்டு சர்வ வல்லமை உள்ள தேவன் நன்மைகளினாலே என்னை திருப்தியாக்குவார். ஒரு ஆமேன் சொல்லுங்கள்.